வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாலிட்டி நம்ம எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்ததுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம வந்து என்ன படிக்க போகிறோன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அது எங்கே படிக்க போகிறோம், அதுக்கான சோர்ஸ் என்ன, நம்மக்கிட்ட சோர்ஸ் இல்லைன்னா அதுக்கான சோர்ஸ் வேறு எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது சிலபஸில் என்னென்ன இருக்குன்னா ஒரு 12-13 டாபிக் கிட்டே இருக்கும். மெயினான டாபிக் அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். அது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே பள்ளி புத்தகத்திலே இருக்கும். ஸோ இப்போ பள்ளி புத்தகத்தில் எது எங்கெங்கே இருக்குது, அது எப்படி படிக்கணும், எதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எதுக்கெல்லாம் வந்து கம்மியான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற விஷயம் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் இருக்குது. டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே படிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் வந்து டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம். மொதல் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி, அதாவது சுமார் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 1773 ரெகுலேட்டிங் ஆக்டிலிருந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும், அது வரைக்கும் வந்து நடந்த விஷயங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் எந்த பள்ளி புத்தகத்துலையும் கிடையாது. ஸோ நம்மளோட முப்படை மெட்டீரியல்லே வந்து இதுக்கான விஷயங்கள் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயங்கள் வந்து இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம என்னென்னலாம் சார் பார்க்கணும், எதெல்லாம் சார் முக்கியத்துவம் படிக்கணும் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட லட்சுமிகாந்த் புக் எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய சாப்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம படிக்க தேவையில்ல. நம்ம வந்து ஒரு ஒன்லைனராக பார்த்தா போதும். இதில் வந்து முக்கியமான பட்டய சட்டங்கள் இருக்கும், அதே மாதிரி பிட் சட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அதாவது பிரிட்டிஷ் தரப்புலேருந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, நம்ம தரப்புலேருந்து அதை வந்து நம்ம அதை உள்வாங்கிட்டு நம்ம எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா 1973 ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆரம்பித்து 1947 இந்திய குடியுரிமை சட்டம் அது வரைக்கும் வந்து வந்திருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து இது எந்த பள்ளி புத்தகத்துலையும் கிடையாது. இது வந்து நம்மளோட முப்படை மெட்டீரியலில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ நம்ம பாலிட்டி பொறுத்த வரைக்குமே பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுலேருந்து தான் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகும் மெயினாக. ஸோ அதுலேருந்து வரும். ஃபஸ்ட்டு நமக்கு அடிப்படை எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அதாவது எம்என் ராய் 1934 அவர் தான் வந்து கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஆரம்பித்து அதே தான் நம்ம ஃபஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் இதில் வந்துருக்கும். இது எந்தெந்த புக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா 12வது புக்கில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து 12வது புக் படிச்சோம்னாக்கா ஒன்றுமே புரியாது. நமக்கான விஷயம் வந்து பேசிக்கான விஷயம் 6வது புக்கில் 6th பசங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி எளிமையாக கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல்ல 6th புக் படிச்சுங்க. இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒன்லைனராக நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் அதில் நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது இன்டர்மீடியேட்டராக பார்த்தீங்கன்னாக்கா 10வது புக்கில் இருக்கும். அதில் கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. 12வது புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். எப்படி சொல்லணுன்னாக்கா இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்க. யார் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்ன முக்கியமான சட்டங்கள் அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அது எப்படி உருவாச்சு, எந்த மாதிரிலாம் உருவாச்சு, அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக +2 புக்கில் இருக்கும். அப்போது 6th புக்கு முதல்ல ரீட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் 10th, அதுக்கப்புறம் 12th புக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸு, ஷெட்யூல்ஸு, பார்ட்ஸு, அப்புறம் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து நேஷனல் சிம்பிள்ஸ் இது 6th புக்கில் மட்டும் தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம முப்படை மெட்டீரியல்லே வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 6வது புக்கில் செகண்ட் டேர்ம்னு நினைக்கிறேன். செகண்ட் டேர்மில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டைம் வீடியோஸ் கூட நம்ம இதை போட்டிருப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுங்க அதை பார்த்துங்க. அதில் கிளியராக இருக்கும் என்னென்ன சிம்பிள்ஸு, அதாவது ஒன்றுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். மயில், அதுக்கப்புறமாட்டுக்கு புலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்தெந்த ஆண்டுக்கு தேசிய சின்னம் வழங்கப்பட்டது அப்படின்ற விஷயம்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் ஷெட்யூல்ஸ், அட்டவணைகள் சொல்லுவாங்க. மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. அந்த அட்டவணைகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இருக்கும். அதே மாதிரி பார்ட்ஸ், பகுதிகள் பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்டாக எல்லா புக்லேயும் இருக்கும். 6th இருக்கும், 10th இருக்கும், அண்ட் தென் 12th இருக்கும். இந்த பார்ட்ஸ் மட்டும் இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளோட முப்படை மெட்டீரியலில் கூட கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்ட் 1 என்ன, பார்ட் 2 என்ன, முதல்ல இனிஷியலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பார்ட் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக
தெரிஞ்சுக்கலாம். 6th புக்கில் வந்து இருக்கும் முப்படை மெட்டீரியலில் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கிளியராக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா நமக்கு +2 புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து சேலியன் ஃபீச்சர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாயிண்ட்டு. இந்த 17 பாயிண்ட்லேருந்து நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கனாக்கா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது வந்து எது நம்மளோட சிறப்பம்சமாக இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நமக்கு 17 விஷயமா என்னென்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அந்த 17 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நம்மளோட முப்படை மெட்டீரியலில் கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பகுதி 1. இதுதான் பகுதி 1. ஒன்றியமும் ஒன்றிய மாநிலங்களும் எல்லை பகுதிகளும் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 1லேருந்து அதாவது விதி 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா +2 புக்கில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்படை மெட்டீரியல் இருக்கும். இந்த 4 ஆர்டிகலுமே ரொம்ப முக்கியம். என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இந்தியானா என்ன, அதே மாதிரி 2வது விஷயம் வந்து இந்தியாவை எப்படி பிரிக்கலாம், நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி நம்ம உள்ள சேர்த்துக்கணும், அமெண்ட்மெண்ட் மூலிமா சேர்க்கணுமா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரியே இந்தியாவிலேருந்து ஒரு தனிப்பட்ட பகுதியை வெளியே கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு 12வது புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பகுதி 1 அதை பற்றி நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12வது புக்கு முப்படை மெட்டீரியல். மெயினாக அதில் நம்ம படிக்க வேண்டியது 4 ஆர்டிகல் தான். அது இல்லாமல் வந்து எந்தெந்த மாநிலம் எப்பப்பெல்லாம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி மெயினாக வந்து 1956லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீர்திருத்த சட்டம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது ஸ்டேட்ஸ் எப்படி உருவாச்சு, ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது ஸ்டேட் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பிரியத்துக்கு என்னென்ன காரணம், இந்த சட்டம் எதுக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறது எதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா +2 புக்கு அல்லது நம்மளோட மெட்டீரியல். அடுத்து குடியுரிமை. இது ஒரு சின்ன சாப்டர் தான். இது சின்ன சாப்டர் தான். சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன சாப்டர் தான். 8th புக்லேயே ஒரே ஒரு சின்ன லெசன் அழகாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குனாக்கா ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் விதி 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். இந்த ஆர்டிகல்லாம் ரொம்ப முக்கியமாக சார்னாக்கா அது தேவையில்லை. ஆர்டிகல் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த ஆர்டிகல்லாம் செயல்முறையில் கிடையாது. மெயினாக 10, 11 மட்டும் படிச்சிங்க. ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு படிச்சிங்க. அதே மாதிரி வந்து குடியுரிமையை நம்ம எப்படி பெற முடியும், நம்மளோட குடியுரிமை வந்து எப்படி ரெனிவல் ஆகுது, அதாவது எத்தனை வழியில் நம்ம குடியுரிமை பெற முடியும், எத்தனை வழியில் இழக்க முடியும், என்னென்னலாம் பண்ணால் நம்ம குடியுரிமை இழக்க முடியும், என்னென்னலாம் பண்ணால் நம்ம குடியுரிமை கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் 8வது புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மெயினான இதில் ஒரு சட்டம் 1955. இந்த சட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு 9 திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு லைனை பார்த்துங்க. ஓகே, பால்டின்னு எடுத்துக்கினாலே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான் சொல்லணும். அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி +2 புக்லேயும் இருக்கும். 10th புக்கில் நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அது படிங்க, அது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் நிறைய நம்ம கேதர் பண்ணுற மாதிரியும் புக்கு தாண்டி அவுட் சோர்ஸில் இருக்கும். நம்மளோட மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெட்டீரியலை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. மெயினாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 உரிமைகள் முதல்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 எடுத்துகிட்டு 6 உரிமைகளாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன, அந்த ஆர்டிகல்லாம் என்னென்ன வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துங்க. இதில் வந்து ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் வரும். அப்போ ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் குறிப்பாக எல்லாமே பார்க்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து 32 வரைக்கும். அந்த 32வது ஆர்டிகல் மட்டும் ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறைய வரும். அப்போது மெயினான விஷயம் பாலிட்டின்னு எடுத்துக்கினாலே அது மெயினான சாப்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10வது புக்கு. மெயினாக 10வது புக்கில் இருக்கும். டீட்டெயிலாக பிக்சர் போட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுவே 12வது புக்லேயும் இருக்கும். இப்போ மெயினாக 10வது புக்கை ரெஃபர் பண்ணாலே போதுமான தகவல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இது போதும். அடுத்தது பகுதி 4 மேலே பார்த்தது பகுதி 3. இது பார்ட் 4. டிபிஎஸ்பி சொல்லுவாங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இதுவும் அதே தான். இது எந்த ஆர்டிகல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா 36லேருந்து 51 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இதுலேயும் எல்லாமே முக்கியமான ஆர்டிகல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 8வது புக்கு, 10வது புக்கு, 12வது புக்கு. இது மெயினாக 10வது புக்கில் இதுவும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நல்லா பிக்சர் போட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்தாலும் ஓகே தான். 12வது புக்கில் இதை விட டீட்டெயில்டாக இருக்கும். அது படித்தாலும் ஓகே தான். மெயினான ஆர்டிகல்லாம் வந்து 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே இருக்காது. மெயினான ஆர்டிகல் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த 2 புத்தகத்தில் எடுத்துக்கிட்டாக்கா எல்லா ஆர்டிகலுமே பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சாப்டர். அடிப்படை உரிமைகள் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் ஒரு முக்கியமான சாப்டர் தான். இது ரெண்டுமே கொஸ்டின் ரொம்ப டாமினேட் பண்ணுற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே,
அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது 3 புக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக அதில் தகவல் எதுவும் இருக்காது. மொத்தமாக ஒரு 11 கடமைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 11 கடமைகள் எல்லா புக்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 11 கடமைகள் பெருசாக எதுவும் மாற்றுக்கிறது நம்மளை வந்து அந்த 11 கடமைகளில் டைரெக்டாக கேட்க போகிறதில்ல. ஸோ மெயினாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வரதுக்கு யார் காரணம், எதனால் டியூட்டிஸ் நமக்கு வருது, அந்த டியூட்டிஸ்னால என்னென்ன விஷயங்குது, அவ்வளோதான். இதில் 11 கடமையை வந்து கேட்க மாட்டாங்க. இதில் வந்து 11வது கடமை மட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் சட்ட திருத்தம் மூலிமா கொண்டு வந்து 86வது சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்து, அதனால் அது மட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோயர் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அதே மாதிரி 10th புக்கில் ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்குமே நமக்கு 10th 12th முடித்தாலே மோர் தென் 70% ஆஃப் டாபிக் வந்து கவர் ஆகிடும். அதிகமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க வேண்டியது 10th 12th ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்றப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் ஈக்குவலாக இருக்கும். 10th இருக்கும். அது கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறதுன்னா இன்டர்மீடியேட்டாக கொடுத்துருப்பாங்க, நல்லா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ 10th புக் நல்லா படிச்சுட்டு தரவா படிச்சுட்டு +2 புக் படிக்க சொல்ல உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வராங்கன்றது தெளிவாக புரியும். நேராக போய் +2 புக் படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அப்புறம் நீங்கள் வந்து படிக்கிறத வெறுத்துருவீங்க. அதனால் 10th புக் படிச்சிருங்க. அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது முடிச்சுட்டு +2 புக் படிங்க. அப்போது மத்திய அரசுனா என்ன, மத்திய அரசுக்கு எப்படி இயங்குது, என்னென்ன விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பார்லிமெண்ட்னா யார் யார், பார்லிமெண்ட் எத்தனை அங்கங்களாக பிரியுது, எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஜுடிஷரி, அந்த மாதிரி என்னென்ன அங்கங்களாக பிரியுது, அவங்களாம் எப்படி செயல்பாடுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு. அதே மாதிரி தான் மாநில அரசும். மத்திய அரசு எப்படியோ சேம் அதே தான் மாநில அரசு. தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரித்து அழகாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 7th 8th 10th 12th மெயினாக 12th புக்கில் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். 10th புக்கில் இன்னும் அழகாக கொடுத்துருப்பாங்க. 12th புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி 10th புக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு பண்ணிங்கனாக்கா இது வந்து 12th புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா புக்லேயுமே இருக்கும். 6th 9th 10th 11th 12th. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டாஸ் நிறைய இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கும். ஸோ தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது குடவலை முறையிலேருந்து எப்படி தேர்ந்தெடுத்துக்கா, அதாவது நம்மளோட கிராம பஞ்சாயத்தில் எப்படி வந்தது அப்படின்ற விஷயங்கள், அதாவது நம்ம சோழர் காலத்திலே வந்து என்னெல்லாம் பின்படுத்தினாங்க, அதெல்லாம் வந்து எப்படி குடவலை மூலயமா வந்து எடுத்தாங்க, அதாவது ஒரு பானை மாதிரி வச்சு அதில் ஓட்டு போகிற முறை, அந்த மாதிரிலாம் வந்து பண்டைய காலத்தில் எப்படி வந்து செயல்முறையில் இருந்தது அப்படின்ற பிகினிங்லேருந்து ஃபுல்லாகவே 9th புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 10th புக்கில் கொஞ்சம் சின்னதாக டாபிக் இருக்கும். அதே மாதிரி 11th 12th ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது வந்து 9th படிக்கிறது வந்து எதுக்கு படிக்க சொல்கிறேன்னாக்கா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9th புக்கை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் தென் மத்திய மாநில உறவுகள். இது 10th புக்கில் படிங்க போதும். 10th புக்கில் டேட்டா உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். நல்லா அழகாகவும் கொடுத்துருப்பாங்க. ஒரு அமைப்புகளும் எதுக்கு வந்துச்சு, சர்க்கார் கமிஷன் எதுக்கு வந்துச்சு, புஞ்சி கமிஷன் எதுக்கு வந்துச்சு, அதே மாதிரி வந்து ராஜமன்னர் கமிஷன் எதுக்கு வந்துச்சு, இந்த விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 12th புக்கில் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அவ்வளோ நிறைய டேட்டாக்கள் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் மெயினாக வந்து மத்திய மாநில உறவுகள் என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்காவது நீங்கள் 10th புக் கண்டிப்பாக படிச்சாகும். 10th புக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கும். 12th புக்கில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். இது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அது படிக்கலாம். அடிப்படை உரிமைகள் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சாப்டர் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன், தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எல்லா புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 11வது புக் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது, என்னென்ன ஆர்டிகல் இருக்குது, எந்த பகுதியில் வருது, பகுதி 15 வரும், எந்த ஆர்டிகல்லேருந்து மெயினாக செயல்படுது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ யார் தேர்தல் ஆணையர், அதுக்கு முன்னாடி முதல் தேர்தல் ஆணையராக இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா புக்கில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணுனாக்கா கரண்ட் ஆஃபீஸ் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இதுவும் வந்து ஒரு முக்கியமான சாப்டர் தான். இது எல்லா புக்குலையுமே இருக்கும். மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது 11th புக். ஜுடிஷரி தனிப்பட்ட முறையில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 10th புக்லேயே அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மத்திய அரசு மேலே பார்த்தோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம்ல, அதில் ஒரு தனிப்பட்ட அங்கே 3 அங்கங்கள் பார்த்தோம். 3 அங்கங்கள் தனிப்பட்ட அங்கங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷரி, நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. அதில் 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது தனி லெசனாகவே படிக்கணும் அப்படின்னாக்கா 12th புக்கில் இருக்கும். ஜுடிஷரி பற்றி 12th புக்கில் இருக்கும். அது ரொம்ப ப்ரீஃபாக, அது எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க.
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கன்சியூமர் ரைட்ஸு ரொம்ப முக்கியம். இந்த புக்கு படிக்க தேவையில்ல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கு 9th புக்கில் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சிங்க. 7th புக்கில் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சிங்க. மெயினாக இதில் வந்து ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி அவங்களுக்கு இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் படிச்சுன்னு இதுலேயும் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, ஸ்டேட்டுக்கும் இருக்குது, அதேமாதிரி சென்ட்ரலுக்கும் இருக்குது. இந்த 2 விஷயங்களும் வந்து தனித்தனியாக நம்ம படிக்கணும். ஸ்டேட்டுக்கு எப்போ வந்துச்சு, சென்ட்ரலுக்கு எப்போ வந்துச்சு, அதேமாதிரி அவங்களோட காம்போசிஷன், அதாவது ஒரு அமைப்புனா எத்தனை பேர் இருப்பாங்க, உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் எத்தனை பேர் ஜட்ஜாக இருந்திருப்பாங்க, அதேமாதிரி வெளியிலேருந்து வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க 8th புக்லேயும் 9th புக்லேயும். ஃபாரின் பாலிசிஸ் மேலே நம்ம பார்த்தோம்ல, கன்சியூமர் ரைட்ஸ், அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி முக்கியமான சாப்டர்னு சொல்ல முடியாது. 10th புக்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. சார்க் மாநாடுகள், அப்புறம் பஞ்சசீல கொள்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மேலோட்டமாக பார்த்து வச்சிங்க. 10th புக்கு படித்தா போதும், மோர் தென் எனஃப். ரொம்ப முக்கியமான சாப்டர் இது கூட. உமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாடு, இது ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். 7th புக்கில் ஒரே லெசன் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. 7th புக் மட்டும் ரெஃபர் பண்ண போதும். சின்ன லெசன் தான். அதாவது பெண்களின் பங்கு, அதாவது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் உமன் சொல்லுவாங்களே, எம்எம்எல்ஏ தொட்டது யார், அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் உமன் டிஜிபி யார், ஃபஸ்ட் உமன் சிஎம் யார், அப்புறம் முழு நேர நிதியமைச்சர் யார், பார்ட் டைமாக நிதியமைச்சர் முதல்ல இருந்தது யார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிளர் காலை போட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. பெண்களுக்கான முக்கியமான ஆண்டு, அதேமாதிரி குழந்தைகளுக்கான முக்கியமான ஆண்டு, இந்த அபியூஸ் ஆக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான லெசனு. இது 7th புக்லேயே இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது படிச்சிருங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, டெமோக்ரஸி, இது லோவர் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப முக்கியமான லெசன் தான். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி வரைக்கும் எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா மத்திய அரசு, மாநில அரசு, அதை தாண்டி வந்து இவங்க வந்து தனிப்பட்ட கட்சிகள் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் வந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற விஷயம், ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆகணும்னா என்னெல்லாம் இருக்கணும், என்ன தகுதி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மத்திய அரசு, மாநில அரசு பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பொலிட்டிக்கல்ஸ் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சினா யார், ஒரு தேசிய கட்சியாக இருக்கணும்னா என்னென்னலாம் தகுதி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக இதில் சொல்லணுன்னாக்கா மெயினான விஷயங்கள் சொல்லிட்டு அவரை நோட் பண்ணி வச்சிங்க. அப்படியே ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் சிம்பிள்ஸ், இதுவும் முக்கியம். யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப்பு அதிக இம்பார்ட்டண்ட்டு, இது கொடுக்கணும். இது போகிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக கொஷின் ஏரியாவில் இருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. 10th புக்கை ரெஃபர் பண்ணுங்கள் போதும். அதிக டேட்டா அதிலே இருக்குது. நம்மளுக்கு கேட்குற கொஷின் தரத்தை பொறுத்து 10th புக் இஸ் மோர் தென் எனஃப். 12th படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் 10th புக்கு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th புக் படிங்க. இது படித்தாலே போதுமான தகவல் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் இது ரெண்டும் படிக்கணும். 9, 10 இதுவும் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொஞ்சம் பார்த்துங்க. இதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறதோட இதுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் கண்டிப்பாக முக்கியத்துவம் படிக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டெமோக்ரஸி பற்றி சின்ன ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உமன் எம்பவர்மெண்ட் கண்டிப்பாக படிக்கணும். கொஸ்டின் ஏரியாவாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக டாக் இப்போ பெண்கள் பற்றி நிறைய பேசிட்டு வராங்க. அப்படின்றப்போ பெண்களோட மேம்பாடு பற்றி என்னென்னலாம் விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோன்ற விஷயத்தில் நம்மளோட போட்டித் தேர்வில் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். பாலிட்டி வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த இடத்துல படிக்கணுன்றது கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.